சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. கடுமையான சொற்போர் சிவனுக்கும் சக்திக்கும். சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் தான் பெரிது, சக்தி தான் பெரிது. சொற்போரின் முடிவில் சிவனை பிரிந்த சக்தி தன் தந்தை தட்சன் நடத்தும் யாகத்திற்கு சிவபெருமானின் பெருமையை நிலைநாட்ட புறப்பட்டு சென்றார். நிறுத்துங்கள் யாகத்தை. அப்பா, இது என்ன அக்கிரமம்? அனைத்து உணர்ந்த தாங்களே அழைக்க வேண்டியவர்களை அழைக்காமல் யாகத்தை துவக்குவதா? என்னை மதிப்பவர்களை நான் அழைத்து விட்டேன், ஈசனை அழைக்க மாட்டேன். இந்த உறுதியிலிருந்து எவர்தான் கேட்க மாட்டேன். ஆனாலும் தந்தை தட்சனிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தட்சன் கேட்காததால் அதிகட்டவனே, உன் யாகம் அழியட்டும், உனது ஆணவம் ஒழியட்டும். தட்சனை சபித்து சிவனின் பெருமையை நிலைநாட்ட முடியாததை எண்ணிய சக்தி தட்சன் நடத்திய யாக தீயில் விழுந்து மாண்டு போனார். சக்தி மாண்டு போனதை அறிந்த சிவபெருமான் சக்தியை இழந்தவரால் சிவனும் சக்தியும் இணைந்ததே உலகம் என்பதனை உணர்ந்து சக்தியை உயிர்ப்பித்தார். வீறு கொண்டு எழுந்த சக்தி உக்கிர கோபத்துடன் தீமைகளை அழிக்க எடுத்த 10 அவதாரங்களில் முதல் அவதாரமே காளி அவதாரம். உக்கிரகாளியாய் எழுந்து நின்றாலும் தம்மை நாடி வந்து வேண்டிக் கொள்ளும் அனைவருக்கும் தாயாக மனமுருகி வேண்டிய வரங்களை தந்து வாழ வைக்கும் வள்ளலாய் இவ்வுலகை ஆட்சி செய்து வருகிறார் அன்னை உக்கிரகாளி. இந்த நாட்களிலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜிஞ்சிப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட சின்னப்புலி வரிசை கிராமத்திலும் ஸ்ரீ உக்கிரகாளி அம்மன் கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்வாக்கு சித்தர் லட்சுமி அம்மாள் அவர்களின் வாக்கில் தோன்றி இங்கு வந்து வேண்டிக் கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் நற்சுகத்தை தந்து அருள் புரிந்து வருகிறார் அன்னை ஸ்ரீ உக்கிரகாளி. இன்னொரு வருடம் இருக்கு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தை பிறந்தது. இந்த அம்பாள் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. வேற ஏதாவது உங்களுக்கு நல்லது நடக்குமா? என் பேர் ஷாலினி. நான் ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்து படிக்க உக்கிரகாளி அம்மன் வந்து வேண்டிக்கு போனப்ப வந்து என் உடம்பு சரியாயிடுச்சு. அதனால நான் காளி வேஷம் போட்டு வந்திருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. இன்னும் 2 டைம் போட்டு வருவேன். இங்கே வந்து வேண்டிக்கு போகிறது எல்லாமே எனக்கு நிறைவேற்றி இப்போ உடம்பு நல்லா இருக்கு. என் பேர் வடிவேலு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒம்பலத்துலேருந்து வரேன். சின்ன பிள்ளையரசி உக்கிரகாளி அம்மாவுக்கு வந்து வேண்டிட்டு போனேன். வாக்கு வந்து எனக்கு வந்து காத்துக்கிறதா வந்து அருள் வாக்கு கொடுத்தாங்க. வாக்கு வந்தாங்க. ஆண் குழந்தை பிறகுன்னு வாக்கு வந்தது. அதே மாதிரி ஆண் குழந்தை பிறந்துச்சு. நான் அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு நான் வேஷம் போடுறேன் சொல்லி வேண்டிட்டு போனேன். அதே மாதிரி 3 வருஷமாக முடிஞ்சது. இந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. கிருஷ்ணகிரி மாவட்டம். எனக்கு டான்ஸும் கட்டி இருந்ததுனால ஒரு 3 வருஷமாக ஹாஸ்பிட்டல் எல்லாருமே வாய்ப்பு தர 2 வாட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க. சாப்பிட முடியாமல் தண்ணி கூட குடிக்க முடியாத ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். 20 நாள் கெடு வச்சாங்க. 20 நாளுக்குள்ளே நீ பிழைக்க மாட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சின்ன பிள்ளையரசிப்பட்டி வந்து நான் பண்ண மாட்டேன், மறுபடியும் இந்த கோயிலுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து தான் என்ன மாதிரி வாடா அப்படின்னு சொன்னான். அந்த மறுபடியும் போயிட்டு செக்அப் பண்ணும்போது டாக்டரே வேணாம், ஆப்ரேஷனை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டான். அந்த அம்மா நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. இது 3வது வருஷம் நல்லபடியாக முடிச்சுக்கிடுச்சு. அந்த அம்மா 3 வருஷமாக தீர்வாத காயிலாக தீர்த்து வைத்த உக்கிரகாளி அம்மன் சின்ன புள்ளியரசம்பட்டிக்கு மிக்க நன்றி. இந்த 5 நாள் மகா சிவராத்திரி விழா முதல் நாளில் கொடியேற்றத்துடன் தொடங்கி 2ஆம் நாளில் மயான கொள்ளையும் 3ஆம் நாளில் காளி வேடம் புல்லப்பாவு ஊர்வலமும் 4ஆம் நாளில் சிவன் பார்வதி திருக்கல்யாணமும் சிறப்பாக நடைபெற்றது. நிறைவாக 5ஆம் நாளில் கும்ப பூஜையுடன் மஞ்சள் நீராட்டம் நடந்தேறியது. இந்த 5 நாட்கள் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
இந்த 5 நாட்களிலும் வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதோடு மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் ஸ்ரீ உக்ரகாளியம்மன் அருளை பெற்றுச் சென்றனர். இந்த 5 நாள் மகா சிவராத்திரி விழாவின் 2ஆம் நாள் நிகழ்ச்சியை இப்போது காண்போம், வாருங்கள். நின்ற தரிசவர்கள் கண்டு துன்பத்தணிக்கிடவா தங்கணி சக்தி சுபரூபடி அடி நான் சொல்லலாம். ஜன்மமும் உனக்கு பாவாட தன்மலர கரும நட்டு உனக்கு கருங்கருமில் வீழ்வளைத்து கரும நட்டு செங்கருமில் வீழ்வளைத்து நடுல சுடலவனும் நடு சுடல தில்லவனும் விளத்த வெட்ட திரும்பி வர வேணும் அம்மா. அங்காள ஈஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மண்ட நாயே உலகம் பிறக்க முன்னே உலகத்தில் ஒருனுடைய பிறந்தவனும் உன்னையே தொழுவது உன்னையே துடிப்பது உன்னையே துயிராமா நினைப்பது சரம் கொண்டு நஞ்சத்தை பிளந்து நிழக்குடல் வாங்கி ஓம் என்னும் எழுத்துக்குள் ஒன்றா நின்றவளம் நீயே அண்டமணியே அரசரை உலகமணியே விளையாடு நாயகி ஆற வேளையிலே அலம்மா பராசக்தி வரண்டா ஆடி வருவாய். தாயத்தூர் தடிப்பட்ட மலையனூர் தேசமெல்லாம் விளையாடி வந்தவளம் தேசமிட்டு விளையாடி வந்தவளம் காந்தியடி புகழாட வாழ்ந்திருக்கும் வேலையில சக்தி அங்காளம்
பெரியாரி இருக்கிறையா பொன்னேரி மீது போட்டாளா அச்சாரோ சுத்தியும் சுடுகாடு சூறையாடு மாசானா கொல்லையிலே மல்லாந்து படுத்தவள மையான காளியம்மா சுட்ட பணத்தை எல்லாம் சூறையாடி தின்றவளா தாயே எல்லாம் பால்வடிய தின்றவளா அந்த பணத்தை எல்லாம் மகிழ்ச்சியோட தின்றவளா முண்டையோட மாலக்காரி கொல்லக்காரி மாலக்காரி எல்லக்காரி சுடலவனம் தில்லைவனம் எல்லை விட்டு வர வேணுமடி பட்டணத்தை
எனக்கு இந்த கல்யாணத்தில் வந்து மாங்கல்யத்தை வரங்கேற்கிற பெண்கள், கர்ப்பவதி இருக்கிற பெண்கள், கல்யாணம் ஆகாத பெண்கள் மஞ்சள் குங்குமம் வலையில பூ போட்டு எனக்கு சிறந்து கொண்டு வந்து கொடுத்து என் மாங்கல்யத்துக்கு மஞ்சள் குங்குமம் அடைஞ்சி என் கிட்ட வரம் கேட்டா குழந்தை பாக்கியம் உண்டாகும், சுகப்பிரசவம் உண்டாகும், மஞ்சள் குங்குமம் நிலைக்கும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், கல்யாணம் நடக்கும், சகலதும் கொடுப்பேன். 27வது திருக்கல்யாணம் எனக்கும் சிவனுக்கும். இதை வந்து மக்கள் எல்லாரும் கலந்து என்னை கையெடுத்து கும்பிட்டு என் மாங்கல்யத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வரங்கேட்டங்களுக்கு எல்லாமே நான் கொடுப்பேன். இது சத்தியம்டா. ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் ஆலயம், ஜிஞ்சிப்பள்ளி ஊராட்சி, சின்ன புலிவரிசை, கிருஷ்ணகிரி மாவட்டம். பஸ் ரூட் கிருஷ்ணகிரி டு ஒசூர் சாலையில் பெரிய புலிவரிசை மேடு ஸ்டாப்பில் இறங்கி அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் வர வேண்டும். கோவில் பூசாரி மற்றும் அருள்வாக்கு சொல்பவர் அருள்வாக்கு சித்தர் லட்சுமி அம்மாள். கோவில் நிர்வாகி எல்லப்பன் அவர்கள். இங்கு தினமும் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை அருள்வாக்கு சொல்லப்படுகிறது. இங்கு அமாவாசை நாட்களில் அபிஷேகமும் அலங்காரமும் கலச பூஜையும் நிகம்பலா எனும் மிளகாய் யாகமும் அதோடு சிறப்பு அருள்வாக்கும் சொல்லப்படுகிறது. மேலும் சிறப்பு அன்னதானம் நடைபெறும். இந்த உக்கிரகாளியம்மன் ஆலயத்தில் பில்லி சூனியம், பிசாசு பிடித்தவர்களுக்கும் தீர்வு காணப்படும் மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் கடன் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் விசேஷ அருள்வாக்கு சொல்லப்பட்டு பிரசாதம் வழங்கப்படும். யாவரும் வாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்து நலமுடன் வாழ அன்னை ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் அருள் புரிந்து ஆசீர்வதிப்பாள். உங்களின் தீராத பெரும் பிரச்சனைகளுக்கு ஸ்ரீ உக்கிரகாளியம்மன் அருளோடு தீர்வு காண எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9791212202 7305980707 9626294159.